guys, welcome back to Sylvie Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பன்னீர் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு புலாவுக்குலாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பன்னீர் பிடிக்கிறவங்களுக்கு இந்த டிஷ் கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது சூடானதும் ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். செய்கிறது இது ரொம்ப சிம்பிள் தான். கிட்ஸுக்கெலாம் லஞ்சை கொடுத்து விடலாம் நீங்கள் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக. இப்போ இதில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன், 1/2 டேபிள் ஸ்பூன். இப்போ நல்லா வேகட்டும். இஞ்சி பூண்டோடைய அந்த ராஸ்மெல் போனதுக்கப்புறம் இதில் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஸ்பைஸியாக வேணும்னா இந்த டைமில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகுத்தூள் சேர்க்கறதுனால அதுவே நல்லா காரமாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் பன்னீர் சேர்த்துக்கிறேன். இது வீட்டிலே ரெடி பண்ண பன்னீர் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். 1 கப் எடுத்திருக்கேன். இப்போ பன்னீர் சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவிலே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்றப்ப. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மீதி இருக்கிற மிளகுத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கறிவேப்பிலையில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்பைஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் வரணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.